வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரைக்குமான பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதை பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ, அணுகுமுறைகளை எடுக்கிறீங்களோ, அதில் மாபெரும் வெற்றியாக அது அமைந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டு, டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது தொடங்குகிறது. மிக சிறப்பான வாரம். குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், காதல், திருமணம் போன்ற விஷயங்கள், புதுசாக வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள், சில நேரங்களில் ஈவன் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ஸு, சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சில டிஸ்கஷன்ஸு, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வடிகாலாக அமையக்கூடியது. அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கான சரியான ஆட்களை சந்திப்பது, இது போன்ற சிறப்புகளை எல்லாம் தரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் டெஃபினட்டாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பெரிய வெற்றி வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.